எப்பவும் டிப்ரெஸ்டாக இருக்கீங்களா? மன அழுத்தம் ரொம்ப உங்கள பாதிச்சுட்ருக்கு அப்படின்னா, இந்த பதிவ முழுசா பாருங்க. அதுக்கான காரணம், அதுக்கான தீர்வு எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். எப்போ அழுகுறேன், எப்போ சிரிக்கிறேன், எப்போ டிப்ரெஸ்டா இருக்கேன்னே புரிய மாட்டேங்குது. ஏன் டிப்ரஷனுக்குள்ள போறேன்னும் புரிய மாட்டேங்குது. எப்பவுமே ஒரு மாரி இறுக்கமாவே தான் இருந்துட்டுருக்கு மனசு. கலகலப்பாவே மத்தவங்க மாதிரி நார்மலா, இயல்பா இருக்கவே முடியல. இது ஏன்னே புரிய மாட்டேங்குது. எல்லா சிச்சுவேஷனுமே நல்லா தான் இருக்கு. என்ன சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா தான் இருக்கு. நான் மட்டும் ஏன் இவ்ளோ டிப்ரஷன்ல இருக்கேன்? உங்களோட கேள்வி இல்லையா? நீங்க இதுக்கு நெறைய மெடிகேஷன்ஸ்லயும் இருந்துட்டுருக்கலாம். நீங்க மெடிசின்ஸ்ல இருக்கிற வரைக்கும் ஒரு ட்ரவுஸியா, ஒரு தூக்கம் வர்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருப்பீங்க. அ அந்த மெடிசின ஒரு நாளைக்கு விட்டோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் அந்த டிப்ரஷனுக்குள்ள போற மாதிரி ஒரு நிலை இருக்கும். பல நேரங்கள்ல தூக்கம்ங்கிற ஒரு விஷயம் நைட்ல டிஸ்டர்ப் ஆயிட்டுருப்பீங்க. ஸோ இந்த மாரி ஒரு அ சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிட்டுருக்கீங்க. இத எப்படி வெளிய கொண்டு வரது? இது எப்படி நான் இயல்பா மாறுறதுன்னு தெரியலன்னா, இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிய குடுக்கும். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க நெறைய பதிவுகள்ல சொல்லிட்டே வர்றோம். அந்த வகையில இந்த பதிவுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி. அதாவது நீங்க உணர்ற விஷயங்கள், நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற வியாதின்னு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயம் வியாதியே கிடையாது. நீங்க சொல்ற விஷயம் வியாதியோட வெளிப்பாடு. இப்போ மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் உடம்புல எங்க இருக்குன்னே நீங்க கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மனசு அப்படிங்கிற விஷயம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா தானே நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுப்பீங்க. ஸோ அந்த தெரியாத விஷயத்துக்கு, ஆ கவனிக்க முடியாத, உணர முடியாத விஷயத்துக்கு, பார்க்க முடியாத விஷயத்துக்கு நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க முடியும்? ஸோ இத எப்படி ட்ரீட் பண்ணலாம்? நீங்க வந்து மனசுங்கிறது எண்ணங்களோட வெளிப்பாடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம எண்ணத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எங்கிருந்து ரைஸ் ஆகுது? நம்மளோட வைட்டல் ஆர்கன்ஸுக்கும் அதுக்கும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சம்மந்தம் இருக்கு. ஸோ எங்கேயாவது ஒரு பக்கம் நம்மளோட பிரச்சனை ரூட் அவுட் ஆயிருக்கணும் இல்லைங்களா? நம்ம பாடிக்குள்ள. அந்த டிப்ரஷனுக்கான காரணம்ங்கிறது நம்ம பாடிக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்கும். எங்க தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலன்னா, ஹியர் இஸ் தி ஆன்சர். உங்களோட பிரச்சனை உங்க இரைப்பை சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஸ்டமக் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. அதனால தான் நீங்க டிப்ரஸ் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருக்கு அப்படின்னே தெரியாத ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ரூட் காஸ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டோம். ஸோ பிரச்சனைகள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு சிகிச்சை எடுக்கும்போது உங்களோட இரைப்பை சம்பந்தமான பிரச்சனை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கு சிகிச்சை எடுக்கும்போது தான் சிச்சுவேஷன் நமக்கு ஃபேவரபிளா நடக்கும். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.